மத்தேயு 23 அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எதை நம்ம போதிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறதே இல்லை. ஒரு ஊரில் ஒரு பெரிய தலைவராய் எல்லாருக்கும் அறிவுரை ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு கோழி வந்து விட்டது. உடனே அதை பிடித்து கட்டி வைத்து விட்டு மனைவியை பார்த்து சொன்னான், இதை வந்த உடனே அறுத்து நல்ல கோழி குருமா குழம்பு செய்து நம்ம சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவனும் அவன் மனைவியும் ஒரு கூட்டத்துக்கு சென்று அந்த கூட்டத்திலே உரையாற்ற அந்த தலைவரை அழைத்தார்கள். அழகாக அற்புதமாக சத்தத்தை உயர்த்தி பேசினார். அடுத்தவர்கள் பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, அடுத்தவர்களுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய பொருளை இச்சிக்க கூடாது என்றெல்லாம் நன்றாக பிரசங்கம் செய்துவிட்டு சொற்பொழிவு ஆற்றிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனே அவன் மனைவி நேரடியாக போய் அந்த கோழியை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். இவனுக்கு கோபம், ஏன் கோழியை அவிழ்த்து விட்டாய் என்று கேட்டான். அவன் தான் சொன்னான், மனைவி சொன்னால், நீங்க தானே இப்பொழுது பேசினீர்கள் மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று, அதனால தான் நான் அவிழ்த்து விட்டேன். ஆனால் இவன் சொன்னான், அடி பாவி, நான் சொல்லுகிற எல்லாம் உனக்கோ எனக்கோ அல்ல, அது ஊருக்குத்தான். அப்படித்தான் இருக்கிறது வாழ்க்கை. ஊருக்குத்தான் உபதேசம், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. எதை சொல்லுகிறோமோ அதன்படி வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.